பிரவீன், திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அந்த விமான நிலைய புதிய முனையம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இன்று காலை 6 மணி முதல் அனைத்து விமானங்களும் புதிய விமான அந்த முனையத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் அனைவரும் இந்த புதிய முனையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்து புதிய முனையத்தில் தான் இருக்கும். இது அதாவது 75,000 சதுர மீட்டரில் அந்த கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தில் ஆண்டுக்கு 44,50,000 பயணிகளை கையாள முடியும். ஒரு மணி நேரத்துக்கு 3,480 பயணிகளை கையாள முடியும். இந்த புதிய முனையத்தில் 104 இமிகிரேஷன் கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கும் பயணிகளுடன் வருவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியானது இந்த நிலையில் இன்று முதல் இந்த முனையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. புதிய இந்த முனையத்தில் 10 ஏரோ பிரிட்ஜுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது 5 ஏரோ பிரிட்ஜுகள் பயன்படுத்தவும் உள்ளோம். மீதமுள்ள 5 ஏரோ பிரிட்ஜுகள் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்ற ஏற்கனவே டைரக்டர் அதாவது இயக்குனர் தெரிவித்திருந்தால், இந்த புதிய முனையம் சாலையிலிருந்து சற்று தொலைவில் உள்ளதால் புதிய முனையத்திற்கு ஒரு பேருந்து இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை போக்குவரத்து துறையிலும் கோரிக்கையானது இருந்து வந்துள்ளது.